காலையிலேயே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. மதியத்துக்கு ஒரு வேளை மட்டும் தான் நான் வந்து சோறு செஞ்சிருந்தேன். ஈவினிங் போல மாமியார் கப்ப புழுக்கும், சப்பாத்தியும் சாப்பிடலான்னு சொன்னாங்க. 4 மணி போல சுடு தண்ணீல வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்துக்கிட்டேன் காராமணி. அப்புறம் ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த காந்தாரி மிளகு மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்க்குது. சரின்னு சொல்லிட்டு இத தான் வந்து எல்லா குழம்புக்குமே, பொரியலுக்குமே நாங்க யூஸ் பண்றோம். நான் மரவள்ளிக்கிழங்க கட் பண்ணின்னு இருக்கும்போதே மாமியார் வந்து நான் கட் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம சப்பாத்தி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சப்பாத்தி செஞ்சிருந்தேன். அதுக்குள்ளேயே காராமணி வெந்துருச்சு. அது கூடவே மரவள்ளிக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, பச்சை மிளகு, மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து திரும்பவும் வேக விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய், கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்தி இறக்குனா சூப்பரா வந்து பார்த்திங்கன்னா, கப்ப புழுக்கு ரெடி ஆயிடுச்சு. நானும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சுட சுட சப்பாத்தியும், கப்ப புழுக்கும் வச்சு சாப்பிட்டு முடிச்சோம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.